ஹாய் ஹலோ விவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எம்டி சால்னா. இது வந்துட்டு சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரிக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருளும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். அது தேவைப்படுற பொருட்கள்: ஒரு பெரிய சைஸில் தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று. தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிங்க, வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி எடுத்துங்க. ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வந்துட்டு தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இது நமக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு, பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்கு இது ஒரு பொருள் தேவை நமக்கு. முந்திரி, கசகசா, உடைச்ச கடலை, சோம்பு, தேங்காய். சரிங்களா? இப்போ அது தாளிப்புக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த ஐட்டம் மொத்தம் தேவை நமக்கு. கல்பாசி, கிராம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, இந்த ஒரு ஐட்டம். இது பேர் எனக்கு சரியாக தெரியல. இது ஒரு ஐட்டம். ஓகேங்களா? ஓகே. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நமக்கு தேவைன்னா அப்புறம் எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். ஓகே, எல்லாமே கொஞ்சம் நிறைய வேண்டாம், லைட்டாக வாசனைக்கு தான். அவ்வளோதான், போதும். தக்காளி போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டாச்சா, இது கூட இப்போ பச்சை மிளகா போட்டுக்கிறோம். கொஞ்சம் கறிக்கிற கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான். அப்படியே நல்லா வதக்கிடணும். ஓகேவா? அவ்வளோ நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பத்தோம்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்லா வதக்கினா அடுத்து நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டு அது கிண்டி நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா? தூக்கி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். மண்டையிலேயே தெரியாது ரெடியாக பாருங்க. ஸோ மேலே அப்படியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு அது கிண்டிங்க. நம்ம வச்சுருக்கிறத ஒன்றா போடுவோம். தனியாத்தூள் போட்டாச்சு, மிளகாய்த்தூள் போட்டாச்சு, கரம் மசாலா போட்டாச்சு, சிக்கன் மசாலா போட்டாச்சு. நம்மெல்லாம் அதில் போட்டுருவோம். இதில் நம்ம தேவைக்கேற்ற தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் இப்போது கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுங்க. நிறைய போட்டுறாதீங்க. அப்புறம் உப்பு குறைச்சிச்சு இவனால தான் போட்டோன்னு சொல்லக்கூடாது. இப்போது சால்ட்டு போட்டாச்சுங்களா? இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சரை அதில் போடுவோம். இது போட்டால் தான் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் இவன் எப்படி இருப்பான், வேலை செய்கிறான்னு பாருங்கள். இவன் பார்க்கறதுல தானே பிடிக்கிறான், ஆனால் நல்லா இருப்பான் டேஸ்ட்டாக. ஓகே, இப்போது அவனை போட்டு உள்ளே போட்டாச்சா நிறையா. அப்படி கலக்கிங்க. எப்படி பாருங்கள். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னா பாருங்கள்.